Hi, hello, welcome to Rotary Club of Guindy, sponsored by Rotary Club of Guindy, RAD 3232 வழங்கும் The View, Steam Experience and Season 1. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. நான் உங்க ரோட்டர் சத்யா ஹூஸ் கூட ஹோஸ்ட் ஃபார் டுடேஸ் எபிசோட். அரசியல் இதெல்லாம் சாணமப்பா. இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்படின்றதுனால அவர் சொன்ன ஒரு பழமொழி ஒன்று எடுத்துக்கலாம்னு இருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிக்கோள் அடையும் முயற்சியில் தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோள் அடைவதில் இல்லை அப்படின்றதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கோல் அக்கம்ப்ளிஷ் பண்றதை விட அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் சேர்மன்ஸ் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் தான் வந்து த வியூ அப்படின்ற ஒரு ஷோ மூலமா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வித் அஸ் டுடே வி ஹேவ் சம்மன் லவ்லி ஸ்வீட். அவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்க ரோட்டர் கிளப் ஆஃப் இந்தியோட எடிட்டர் இன் சீஃப். லெட்ஸ் வெல்கம் ரோட்டர் கிளப் திவ்யா. ஹாய் திவ்யா, வெல்கம் டு த வியூ. எப்படி இருக்கீங்க? I'm good. How are you? நான் நல்லா இருக்கேன். குவாரண்டைன்ல எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ், இன்னொரு பக்கம் ரோட் ட்ராக் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, குவாரண்டைன்லயே ரொம்ப பிஸியா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. I like to keep myself busy, அதனால அப்படிதான். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்காகவும் நம்ம வியூஸ்க்காகவும் இந்த வியூ பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். The view என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே ஒரு போஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட ஷேர்மன் வந்து will be sharing the experiences and the moments with us to inspire others. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மோட்டோல இது போக போகுது. எங்களோட ஃபர்ஸ்ட் பலியாடு நீங்களும் சொல்லிக்கலாம். ஓகே, நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ரோட்டர் கிளப் ஜாயின் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. One random call, ஒரு random night, ஒரு random call, and here I am having my most amazing days ரோட்டர் கிளப் ஆஃப் இந்தியில. சூப்பர் சூப்பர். யார் அந்த கால் பண்ணா? யார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ரோட்டரி கிளப்புக்கு வா ஜாயின் பண்ண அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொன்னது? It was Rotractor Sriram, who is also my college mate and a close friend of mine. கால் பண்ணிட்டு சஞ்சனாக்கா கூப்பிடுவாங்க, நீ ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டில சேரு, அந்த மாதிரி he told. அப்போ குவாரண்டைன்ல இருந்தப்போ I was also so bored and ரொம்ப எதுவும் இல்லை அப்போ. And I wanted to channelize my energy into something that is good. அப்போ கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யூ டோர் மாதிரி ஒரு கால் வந்துச்சு, and yes, I took it and I'm so happy that I took it. Super super. Okay, how are you enjoying Rotary Club? எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் Rotary Clubல? So many projects, so many faces, so many contacts, so much learnings. அந்த மாதிரி தான் என் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்டும் போயிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் so good and that makes me happy and complete. ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா when you achieve something. So அதுதான் போயிட்டு இருக்கு. My first project was Remix, which was like 1 month or a joint project, and it was so fun and still in my heart. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்க ரீமிக்ஸ் பத்தி பேசுறதுனால இப்போ நம்ம அதுதான் கேள்வி கேட்க போறோம் உங்ககிட்ட. ரீமிக்ஸ் பத்தி சொல்லுங்க, அதோட பிளானிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ ரீமிக்ஸோட மோட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட் வாஸ் டு பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த பேசிஸில் வி ஹேட் 13 கிளப்ஸ் ஜாயின் டுகெதர் டூயிங் த ஹோல் ப்ராஜெக்ட். பிளானிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் லைக் ஸ்டார்டட் ஆன் July 7th. ஓகே, அண்ட் இட் வெண்ட் லைக் ஃபார் மோர் தென் 1.5 months. அது ஒரு 6 random டேஸுக்கு இட் வெண்ட். இட் இஸ் அ மல்டி அவென்யூ ப்ராஜெக்ட் ஆல்சோ. அண்ட் yeah, we had like 1,000 plus hours of planning, and it was like fun days actually, getting so many people. சூப்பர் சூப்பர். சோ ஓகே, 1000 plus hours of planning அப்படின்னு சொல்றீங்க. சோ அந்த த்ரூ அவுட் இந்த பிளானிங் எத்தனை டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? அவரோட டைம்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்க கூட எப்படி க்ளோஸா இருந்தீங்க? எப்படிலாம் இருந்துச்சு? Obviously, like I'm not an extrovert. எல்லாரும் பார்த்த உடனே பேசுற பர்சன் கிடையாது. I take time. But then அந்த ப்ராஜெக்ட் வந்த உடனே I wanted to show my talent. I wanted to learn about me. ஸோ என்ன ஆச்சுன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேறையா. ஸோ I wanted to learn about Rotary also. அதனால I was started to talk, and now I have like more than 20 to 30 people new from Remix family alone, and we are still in touch, and it's such a nice feeling மாதிரி தான். அது ஒரு ஃபேமிலி, அது ஒரு பக்கம் இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு நீங்க அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் as green Rotary. இப்போ நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திருப்பாங்க. How did they make you feel comfortable? That is the beauty. It was a mix of new and old people. ஆனா எல்லாரோட ஒப்பீனியனும் was welcomed. Everyone had some input towards the project, and I guess that is the success of it.
எதுவா இருந்தாலும் நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ற அந்த ஒரு ஸ்கில் தட் வாஸ் சோ குட் இன் த ப்ராஜெக்ட். சூப்பர் சூப்பர். மல்டி அவென்யூ ப்ராஜெக்ட் சொன்னீங்க தெரியுமா? என்னென்ன அந்த அவென்யூ ஸ்கில் என்னென்னலாம் பண்ணீங்க ஆக்சுவலி? டிஃபரெண்ட் அவென்யூ ஸ்கில். Okay. We know that Rotact has 4 avenues. So first வந்துட்டு professional service-க்கு we had 8 speakers actually. 8 speakers. It went for 8 days plus inauguration 9 days மாதிரி போச்சு. So we had 7 to 8 different speakers talking about the topics that are like prevailing like important, the most important for the hour அந்த மாதிரி. Leadership பத்தி, public speaking பத்தி, first aid பத்தி and all we had. So அந்த மாதிரி we had ஒரு speakers and how and அந்த மாதிரி ஒரு motivating இதுவா போயிட்டு இருந்துச்சு. That was for professional service. And the second was club service வந்து நம்ம இப்போ நம்ம 13 clubsங்கிறப்போ every club has one talent. Everyone has talented people in the clubs and அது ஒரு ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா we wanted to be. So we gave chances to all the mimicry artists, keyboard players, and even our club rapper, Tamil rapper Rotractor Badusha came and performed 2 days, and it was a huge success that he got so much appreciation and he also got opportunities. அதனால I think it was a successful thing. And அடுத்து வந்துட்டு international serviceல வந்துட்டு we had letterhead exchange with almost more than 12 to 15 clubs மேலேயே we did. We had letterhead exchange with all the international clubs. அதுக்கப்புறம் community service வந்து கொரோனா, கோவிட், பேண்டமிக் அப்படிங்கிற டைம்ல இருந்ததால we couldn't do. So என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா to deliver foods and stuff அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் we will be doing that மாதிரி. So I am also waiting to see them. We have not met in person இது வரைக்கும். So it is like still going. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மொமெண்ட் ஒன்று இருக்கும். இத்தனை நாள் எப்படி 1000 hours of பிளானிங் அந்த எக்ஸிகியூஷன் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடந்த சம்பவம்? So we had like 1000 hours of planning and the project time and the 5 to 6 or and the time அதெல்லாம் தவிர we had our own stress relieving sessions மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. I am naming it. Nights we used to have this Zoom calls or Google Meet or Con call where we used to share our life experience with one another. அதாவது புது ஆளு அந்த மாதிரி லைக் நம்ம கிளப்பே இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்ரி ஒன் பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், செக்ரட்டரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் they all shared their inputs open heartedly. It was like so welcoming. அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கு நம்ம மேல. லைக் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனாலும் ஐ நீட் டு ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் ஆர் ட்ரஸ்ட் தட் யூ வில் மெயின்டைன் இட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளேஸ்ல அவங்க வைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இட் கேவ் மீ chills. And it is nice, right? So, and the moments and DJ nights were the best part of the project. சூப்பர். ஓகே, இப்போ டிஜே நைட் நீங்க சொல்றதுனால அத பத்தி பேசுவோம். என்ன ஆச்சு டிஜே நைட்ஸ் பெஸ்ட் பார்ட்னு சொல்ற அளவுக்கு? அதுல வந்துட்டு we had secretary of AMJ in shift 1, அதாவது the host club of the whole remix project. அவர் வந்துட்டு Kumar, his name is Kumar, but we named him DJ Kokki from inspired by Dhanush and all. Aduvane DJ he will be playing songs Zoom la when we have calls night la vandittu random we will be having Zoom calls appo vandittu he will play songs our mood ku etha madri he will be playing like love songs and love failure songs. Adukaprom there will be peppy songs also, party songs which will make people dance so much. We have the mari it will be going, it will be so fun and nice to chill out. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாரும் க்ளோஸ். சோ வந்து எல்லாருக்கும் ஒரு நிக் நேம் அப்படிதான் வச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கு என்ன ஏதோ நிக் நேம் இருந்துச்சா? எனக்கு okay, I don't make fun of me, but remix oda sponsor was AJ Unlimited. He AJ Anna, அதாவது Ajay Anna, he used to call me Papa of this year, that is 2021, because he has a lot of papas. I am the Papa of this year. I am the claimed person, so he used to call me Papa. சூப்பர் சூப்பர். சோ வந்து எங்களுக்கு என்ன கேள்விப்படாம நிறைய மீம்லாம் பார்த்தேன் குரூப்ல. அதாவது நீங்க வேலிடிட்டி ஃபங்க்ஷன் அப்போ நீங்க அழுதுது அது மாதிரி நிறைய பேர் அழுதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மீம் பார்த்தேன். சோ அத பத்தி சொல்லுங்க நீங்க. I didn't cry on valedictory, but நான் அழுவேன்னு நினைச்சேன் because we got
ஒரு எமோஷனல் பாண்ட் ஆயிடுச்சு. நான் இவ்வளவு சொல்லிட்டேன், இதுலதே யூ ஷுட் நோ. ஒரு எமோஷனல் பாண்ட் இட் இஸ் லைக் அந்த போய் வர அந்த பிரிவு சீன் மாதிரி ஆயிடும். பட் தென் ஐ டென்ட் கிரை. பட் ஏன்னா இட் வாசன்ட் தி எண்ட் மாதிரி ஐ ஃபெல்ட். வி ஹாவ் அ லாங் ஜர்னி டு கோ. ஏன்னா இன்னும் ரோட் ட்ராக்ல நம்ம இருக்க தான் போறோம். அண்ட் வி வில் கெட் அ சான்ஸ் டு மீட் எவ்ரி ஒன். ஸோ அதனால ஐ டென்ட் கிரை. பட் மீம்ஸ்லாம் நல்லா பறந்துச்சு தட் ஐ வில் கிரை. ஆனா வேலடிக்ஷன்ல இருந்துச்சு. there were people who were crying and there were a lot of laughters and it's a mixed emotion that இருக்கும். சூப்பர் சூப்பர். எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஆஃப்டர் தி ஐ மீன் பிஃபோர் தி ப்ராஜெக்ட் அண்ட் ஆஃப்டர் தி ப்ராஜெக்ட் எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? எப்படி சேஞ்ச் ஆச்சு? Before and after the project அப்படின்னு பார்த்தா, before the project வந்து சஞ்சனா அதான் சொன்னால July 7th she came and asked me that if I wanted to do I mean be a chairperson of this remix project. அப்போ I was new and everything. அப்போ I was nervous. obviously எல்லாருக்கும் அந்த ஒரு தயக்கம் இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும். பட் கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்ததால I said yes and I wanted to go. and அங்க போனதுக்கு அப்புறம் யாருமே தெரியாது. இட் இஸ் லைக் நோன் ஃபேஸே கிடையாது. ஏன்னா ரோட்ராக்குள்ள ஐ ஹேட் சம் ஒன் ஆர் டூ பீப்புள் ஐ நோ. ஆனா அங்க போனா இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வேர் ஐ நியூ நோ ஒன் அண்ட் இட் வாஸ் ஃபன் டு நோ பீப்புள். நானும் ஐ கேன் கம்யூனிகேட்டுங்கிறது ஒரு ஐ லேர்ன்ட் அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் சம் ஸ்கில்ஸ் இன்சைட் மீ அண்ட் தட் ஐ கேன் பில்ட் அண்ட் இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நீங்க ஏதாவது ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம், இதை நான் மாத்திருக்கலாமோ, இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி? Project was done with all our input. அது நான் மாத்த மாட்டேன். But if I get a chance na, I will go back and say the time when I said no for hosting. ஒரு நாள் the host was I mean MC moderator was Rotractor Santosh, secretary of MIHN. When he approached me and asked if I could be the host for one of the session, I said no. Because I was so scared. ஏன்னா எனக்கு பயம், எனக்கு நான் சொதப்பிடுவேன். இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் ஒரு செகண்ட்ல வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இட் வாஸ் தேர் இன் மை மைண்ட். அண்ட் ஐ செட் நோ, நோ வே ஐ அம் டூயிங். ஐ ஈவன் பிரிங் யூ பீப்புள் டு என்சி பட் டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ. அந்த மாதிரி ஐ வாஸ் டூயிங். அதுக்கப்புறம் நான் பண்ணல. ஸோ மேபி அந்த ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு ஐ வில் சேஞ்ச். ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரீமிக்ஸ் அண்ட் ஆல் அந்த செஷன்லாம் பார்த்து பார்த்து நான் கற்றுட்டு நான் மாறினதுக்கு அப்புறம் வி ஹேட் அ செஷன் with same Santosh, Rotractor Santosh and myself as DJ and RJ, and where we both did a show together, Mariora, where we had like 50 to 70 audience with us and like or a bigger crowd, and I spoke well enough for justifying vachikalam. But seriously, it was like a learning experience that I cherish forever now. So இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன், அந்த பிக்சர் பத்தி நீங்க எனக்கு சொல்லணும். Okay. What picture? Ooh, Annie. So the girl is the president of AMJ in Shift 1 and the guy is secretary. His name is Kumar and that is Abhishek. So Kumar had this habit of எல்லாரையும் கலாய்ப்பான், பயங்கரமா கலாய்ப்பான். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், கலாய்ப்பான், நல்லா கலாய்ப்பான். ஸோ இத்தனை நாள் எங்களை ஒரு வச்சு எங்களெல்லாம் வச்சு மேய்ச்சதுக்காக ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் இன் ரிட்டர்ன். ஸோ இந்த ஒரு போஸ்டர் ஸ்ரீராம் டிசைன்டு அண்ணின்ட்டு ஒரு சீரியல் ஏஜே அன்லிமிட்டெட் ஏஜே ஸ்டுடியோஸ்ன்னு மாற்றி டக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி ஒரு டீசர் வெளியிட்டு இருக்கிற கோலர்லாம் பண்ணி கொடுத்து. அண்ட் ஐ ஆல்சோ ஹேட் ரோட்ராக்டர் யுவராஜ் ஃப்ரம் ஏஎம்ஜன் ஷிஃப்ட் 1 ஒரு 2 மீம் வீடியோலாம் போட்டு கொடுத்து அதை வந்து we released it in valedictory as a surprise and as a return gift for having us for all these days and for delivering a successful project. I did a small எப்படி சொல்றது அப்ரிசியேஷன், டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி. இது இப்போ அது கலாய்ச்சிட்டு தான் இருக்கேன், அண்ணி அண்ணான்ட்டு அது ஓடிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ இதோட நம்ம ஷோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நான் வந்து சேட், எங்களுக்கு ரொம்ப சேடா இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து நான் உங்களுக்கு 4 क्वेश्चन கேட்பேன். ஐ மீன் 4 பேர் சொல்லுவேன். அந்த 4 பேரை பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆற ஒரு விஷயம் நீங்க கிட்ட சொல்லணும். ஓகே. ரோட்ராக்டர் ஸ்னேஹா, அவளை பேர் சொல்லுங்க. She's bubbly. Our பேர் அது இன்ஸ்டால பப்ளின்னு வச்சதால I kept her bubbly. She's a good singer and a very friendly person. புதுசு அப்படிலாம் இருக்க மாட்டா. யாரா இருந்தாலும் she will go talk. It's a nice quality. சூப்பர். ரோட்ராக்டர் சந்தோஷ் பத்தி சொல்லுங்க.
சந்தோஷ் அவர் வந்துட்டு நான் எப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ தாட் ஹி வாஸ் சச் அ குவாய்ட் அந்த ஒரு பழம்னு வாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் சீயிங் த ட்ரெய்லர் அண்ட் ஹிஸ் ஆக்டிங் ஐம் லைக் டேம் ஹி இஸ் சச் அ குட் ஆக்டர். அந்த மாதிரி ஹி ஆல்சோ ஹேஸ் ஹிஸ் ஓன் சேனல், யூடியூப் சேனல் ஐ கெஸ். யா சூப்பர் சூப்பர். ப்ரோட்ராக்டர் ரூபன் பத்தி சொல்லுங்க. Ruben is like a kid. According to me, எனக்கு அது குழந்தைன்னே நான் வச்சுட்டேன் அதை. வந்துட்டு அந்த துருதுருனஸ் and he's a very talented artist. Pen and paper creations like it should reach more people and I wish. சூப்பர். அண்ட் அட் லாஸ்ட் ப்ரோட்ராக்டர் சத்யா பத்தி சொல்லுங்க. அதாவது என்ன பத்தி சொல்லுங்க. No, I don't know who's Satya. Sorry, I can't. So yeah, about you. Yeah. So about you, you're a very friendly person and amazing too. இப்போ வரைக்கும் இன்னைக்கு ஹோஸ்டா ஒரு புது முகத்தை நான் பார்த்திருக்கேன் and it is such a nice thing you're doing. Hope you do more and all the best. தேங்க்யூ தேங்க்யூ. 4 பேர் பத்தி நான் உங்களுக்கு கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வியூவோட 4 போஸ்ட் இவங்க தான். இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் வந்து இவங்க தான் போஸ்ட் பண்ணுவாங்க. So thank you Divya so much for sharing your valuable time with us. Thank you so much for having me. It was a nice experience. எங்களுக்கு இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இன்னொரு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த வியூல அடுத்த வாரம் இன்னொரு ப்ராஜெக்ட் அண்ட் இன்னொரு ப்ராஜெக்டோட சேனலோட உங்களிடம் வந்து சேரும். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களது ப்ரோட்ராக்டர் சத்யா. தேங்க்யூ.